வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். நம்ம நெறைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ல நம்ம இன்னைக்கு ஹேவ் டு பி, ஹேஸ் டு பி அண்ட் ஹேட் டு பி இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம வந்து 2 விதமா யூஸ் பண்ணலாம். முதல்ல யூசேஜை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். செகண்ட் யூசேஜை அது தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இப்போ ஹேவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டுனா நமக்கு ஏற்கனவே தெரியும். நீ இதை செய்ய வேண்டும், நான் இதை செய்ய வேண்டும், நான் இதை செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரி சொல்றதுக்கு நான் கடைக்கு போக வேண்டி இருக்கிறது, நான் ஒரு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ண வேண்டி இருக்கிறது, நாளைக்கு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டி இருக்கிறது, நான் ஹோம்ஒர்க் எழுத வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றதுக்கு ஹேவ் டு, ஹேஸ் டு அண்ட் ஹேட் டுவை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பக்கத்துல இந்த பி வந்தா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹேவ் டு பி, ஹேஸ் டு பி அண்ட் ஹேட் டு பி இப்படிலாம் வந்துச்சுன்னா இருக்க வேண்டும் அப்படின்ற அர்த்தத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன இருக்கணும் அப்படின்னா, நீ எப்படி இருக்க வேண்டும், நீ எங்கே இருக்க வேண்டும், நீ எப்போ இருக்க வேண்டும், இதையெல்லாம் சொல்றதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, எப்படி இருக்க வேண்டும்னு என்ன அர்த்தம்? இப்போ நீ அமைதியாக இருக்க வேண்டும், நீ கவனமாக இருக்க வேண்டும், நீ ரொம்ப கைண்டா இருக்க வேண்டும், நீ பொலைட்டாக இருக்க வேண்டும், நீ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும், இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? ஸோ இதை மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம இந்த ஹேவ் டு பி, ஹேஸ் டு பி அண்ட் ஹேட் டு பி யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுவே நீ எப்போ இருக்கணும், நீ காலைல 6 மணிக்கு இருக்க வேண்டும், நீ நாளைக்கு வீட்டில் இருக்க வேண்டும், நீ அலுவலகத்தில் நாளை மாலைக்குள் இருக்க வேண்டும், இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? ஸோ எப்படி இருக்க வேண்டும், எங்கே இருக்க வேண்டும், எப்போது இருக்க வேண்டும், இதையெல்லாம் சொல்றதுக்கு தான் நாம இந்த ஹேவ் டு பி, ஹேஸ் டு பி அண்ட் ஹேட் டு பியை யூஸ் பண்ணுவோம். இருக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் பார்த்த உடனேயும் நம்ம இப்போ ரீசெண்டாக ஹேவ் டு ஹேவ்னு ஒரு வீடியோ பார்த்தோம். அதோட நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெண்டத்தையும் ஒரு தடவை கம்பேர் பண்ணிடலாம். நம்ம ஹேவ் டு ஹேவ் அப்படின்னா இருக்க வேண்டும் தான் அர்த்தம். அதாவது உன்னிடம் இருக்க வேண்டும், என்னிடம் இருக்க வேண்டும், அந்த மாதிரி. உன்னிடம் ஒரு ஐடி கார்டு இருக்க வேண்டும், அப்பதான் உன்னை உள்ள விடுவாங்க. உன்னிடம் பாஸ்போர்ட் இருக்க வேண்டும், அப்பதான் நீ டிராவல் பண்ண முடியும். உன்னிடம் ஒரு கால்குலேட்டர் இருக்க வேண்டும், அப்பதான் இந்த மாதிரி பெரிய கால்குலேஷன் உன்னால போட முடியும். இந்த மாதிரி உன்னிடம் இருக்க வேண்டும் அப்படி சொல்றதுக்கு நம்ம ஹேவ் டு ஹேவ்னு யூஸ் பண்ணுவோம். பட் நீ எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நீ அட்வைஸ் பண்ற மாதிரி, பாரு நீ கொஞ்சம் கைண்டா இருக்கணும், நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீ வந்து 8 மணிக்கெல்லாம் வீட்டில் இருக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு தான் நாம இந்த ஹேவ் டு பி, ஹேஸ் டு பி அண்ட் ஹேட் டு பி இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 விதமாக யூஸ் பண்ண போகிறோம் நம்ம சொன்னோம். இப்போ முதல் விஷயத்தை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதை வச்சு நம்ம வந்து சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பட் ஏற்கனவே நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கிறதுனால எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எதை யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஃபெமிலியரைஸ் ஆயிருப்பீங்க. இருந்தாலும் இன்னொரு தடவை நம்ம சொல்லிடலாம். ஸோ சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே, ப்ளூரல் நவுன் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஹேவ் டு பி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை நீ கைண்டா இருக்க வேண்டியதில்லை, நீ இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதா இருந்தா யூ டோன்ட் ஹாவ் டு பி அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். டோன்ட் ஹாவ் டு பி அப்படின்னு நெகட்டிவா சொல்லுவோம். ஹீ, ஷீ, இட் சிங்குலர் நவுனுக்கெல்லாம் நம்ம ஹேஸ் டு பின்னு யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவா சொல்றதா இருந்தா டசன்ட் ஹாவ் டு பி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் ஹேட் டு பி, நெகட்டிவா சொல்லணும்னா டிடன்ட் ஹாவ் டு பி இப்படி நாம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் தான். அப்படி போட்டால் ஒரு சின்ன சின்ன சென்டென்சஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம். அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் ஸ்போக்கனில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ அங்கே அமைதியாக இருக்க வேண்டும். அம்மா வந்து பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறப்பே சொல்லுவாங்க, இப்போ அங்கே வந்து வாழ்த்தனம் பண்ணக்கூடாது, அங்கே வந்து அமைதியாக இருக்க வேண்டும் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை எப்படி சொல்றது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேசிக்கான சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நம்ம நிறைய தடவை இதை சொல்லியிருக்கோம். சப்ஜெக்ட், வேர்ப், அதுக்கப்புறம் யாருக்கு, யாரை, யாருடைய இந்த வார்த்தைகள்லாம் அடுத்து நம்ம போடணும். என்ன, எங்க, எப்போ இந்த மாதிரி ஆர்டர்ல தான் நம்ம வார்த்தைகளை ஜென்ரலா அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். இதுல சென்டென்ஸ்க்கு எது தேவையோ அதை மட்டும் நாம எடுத்துக்கலாம். இப்ப நீ அங்கே அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நீ இருக்க வேண்டும் அப்படிங்கிறப்போ சப்ஜெக்ட் யூ, அதுக்கேற்ற மாதிரி ஹாவ் டு பி, யூ ஹாவ் டு பி. எப்படி இருக்க வேண்டும்? அமைதியாக. அமைதியாக ஆக அப்படின்னு வந்தாலே நம்ம வந்து அட்ஜெக்டிவ் நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். ஸோ அமைதியாகனா குவயட். ஸோ யூ ஹாவ் டு பி குவயட். எங்க? அங்க, தேர். ஸோ எங்கேக்கு ஆன்சர் வந்து தேர். ஸோ யூ ஹாவ் டு பி குவயட் தேர். யூ ஹாவ் டு பி குவயட் தேர். அங்க வந்து நீ அமைதியாக இருக்க வேண்டும் இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம பேசிட்டு இருக்கப்போ சொல்லுவோம், நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இந்த விஷயத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்படிலாம் நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ நாம் இருக்க வேண்டும். ஸோ நாம்னா வி, விக்கு வந்து ஹாவ் டு பி. வி ஹாவ் டு பி
எப்படி இருக்கணும்? கவனமாக. we have to be more careful. ஸோ இன்னும் கவனமாக அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு மோரை முன்னாடி சேர்த்துக்கிறோம். இப்ப இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக அப்படிங்கிறப்போ மோர்ங்கிற வார்த்தையை முன்னாடி சேர்த்துக்கணும். ஸோ we have to be more careful. we have to be more careful. அவ காலைல 6 மணிக்குள்ள விமான நிலையத்தில் இருக்க வேண்டும். ஸோ எங்க இருக்கணும்? எப்போ இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இந்த இடத்துல எங்க இருக்கணும்? எப்போ இருக்கணும்? இது 2 விஷயத்தையும் நம்ம சொல்ல போறோம். அவள் இருக்க வேண்டும் அப்படின்றதுனால ஷீக்கு நம்ம ஹேஸ் டு பின்னு போட்டுருவோம். ஷீ ஹேஸ் டு பி. எங்க இருக்கணும் அப்படின்றதான் முதல்ல சொல்லணும். தமிழ்ல சொல்றப்ப காலைல 6 மணிக்குள் விமான நிலையத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். பட் இங்கிலீஷ்ல சொல்றப்ப ஆர்டர் பார்த்துக்கோங்க. எங்க எப்போ இந்த ஆர்டர்ல தான் நம்ம சொல்லணும். ஸோ ஷீ ஹேஸ் டு பி ஏர்போர்ட்டில் அப்படின்னு இருக்கு. பொதுவா பப்ளிக் பிளேசஸ் நிறைய பேர் வந்து போற இடங்களை எல்லாம் நம்ம சொல்றப்ப அட் சேர்த்துக்கணும் முன்னாடி. அட் த பஸ் ஸ்டாப், அட் த ஹாஸ்பிட்டல், அட் த லைப்ரரி. அதே மாதிரி ஏர்போர்ட் ஒரு பப்ளிக் பிளேஸ் அப்படின்றதுனால அட் த ஏர்போர்ட். ஷீ ஹாஸ் டு பி அட் த ஏர்போர்ட். எப்போ? 6 மணிக்குள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா by 6 AM, by 6 o'clock. She has to be at the airport by 6 o'clock. She has to be at the airport by 6 o'clock. இப்ப பார்த்த இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீ நாளை காலை 9 மணிக்கு தயாராக இருக்க வேண்டும். ஸோ நீ இருக்க வேண்டும் அப்படின்றது பேசிக். நீன்றதுனால யூ ஹாவ் டு பி. யூ ஹாவ் டு பி. எப்படி இருக்கணும்? தயாராக இருக்கணும், ரெடியா இருக்கணும். ஸோ யூ ஹாவ் டு பி ரெடி. எப்போ? காலைல 9 மணிக்கு, அட் 9 o'clock. போன எக்ஸாம்பிளில் 6 மணிக்குள் அப்படின்னு இருந்தது, அதனால by 6 o'clock அப்படின்னு போட்டோம். இப்போ அது மாதிரி அத்தனை மணிக்குள்ளுலாம் சொல்லலை, கரெக்டாக அத்தனை மணின்னு சொல்லியிருக்கு. அப்போ அட் சொல்லணும். நீங்கள் ஒருவேளை ஒரு பிகினராக இருந்தால் இதெல்லாம் தான் நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கணும். பொதுவாக எங்கே எப்போ பிளேஸை பற்றி டைமை பற்றி பேசுகிறப்போ நம்ம அந்த ப்ரப்போசிஷன்ஸ் சேர்ப்போம். இந்த ப்ரப்போசிஷன்ஸை கரெக்டாக சேர்த்துக்க கற்றுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ யூ ஹாவ் டு பி ரெடி அட் 9 o'clock. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு வாட்ச் பார்க்குறீங்க. இது யாருது? இது என்னுடைய தம்பியோட வாட்சாக தான் இருக்கணும், இது என் அண்ணனோட வாட்சாக தான் இருக்கணும் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அது இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால இட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹாஸ் டு பி. இட் ஹாஸ் டு பி. யாருடையது? மை பிரதர்ஸ். என்ன? வாட்ச். ஸோ இட் ஹாஸ் டு பி மை பிரதர்ஸ் வாட்ச். இட் ஹாஸ் டு பி மை பிரதர்ஸ் வாட்ச். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா? நம்ம இதோட பேசிக்கான அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிருச்சானா இதை மாதிரி நம்மளால 100 சென்டென்சஸ் உருவாக்க முடியும். சாவி எங்க இருக்கு? சாவி மேஜர் டயர்ல தான் இருக்கணும், அங்கதான் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சாவி இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. நீங்க வந்து த கீ சிங்குலரா போட்டீங்கன்னா ஹாஸ் டு பீன் போடுங்க. த கீஸ் அப்படின்னு சொன்னீங்களானா ஹாவ் டு பீன் போடுங்க. ஸோ இந்த இடத்துல எங்க இருக்கணும் அப்படின்னு இருக்கு. மேஜை டிராயர்னு இருக்கு. பொதுவாக டேபிள் டிராயர் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளதான் வைப்போம் இல்லையா? ஸோ அப்போ இந்த டிராயர் உள்ளர அப்படிங்கிறப்போ இந்த டிராயர். த கீஸ் have to be in the drawer அப்படி சொல்லலாம். இல்ல the key has to be in the drawer. singular அப்படின்னா the key has to be in the drawer அப்படி சொல்லுவோம். இப்போ நம்ம past tenseல ஒன்று சொல்லலாம். நேற்று நான் ஒருத்தரை பார்த்தேன், அவர் குறைஞ்சது ஒரு 6 அடி இருக்க வேண்டும் அப்படி நம்ம அவர் கண்டிப்பாக ஒரு 6 அடி இருக்கணும், அவ்வளோ ஹைட்டாக இருந்தார். நம்ம சாதாரண தமிழில் சொல்கிறப்ப இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பெருசாக சொல்கிறதில்ல, இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவர் குறைந்தது ஒரு 6 அடி இருக்கணும், அவ்வளோ டாலாக இருந்தார் அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்ல போகிறோம். ஸோ முன்னாடி பார்த்த ஒருத்தரை பற்றி பேசுறதுனால நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். சப்ஜெக்ட் ஹீ, பட் வாட் எவர் இஸ் த சப்ஜெக்ட் நம்ம பாஸ்ட் டென்ஸில் ஹேட் டு பி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹீ ஹேட் டு பி. எப்படி இருந்தார்? அட்லீஸ்ட் 6 feet இருப்பார். ஸோ அதனால ஹி ஹேட் டு பி அட்லீஸ்ட் 6 feet. அவர் குறைஞ்சது ஒரு 6 அடி இருந்திருப்பார். ஹி ஹேட் டு பி அட்லீஸ்ட் 6 feet. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் இன்னும் கூட சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே வச்சிருக்கோம். நீங்க பாரு, நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங். அவன் நல்லா பொலைட்டாக இருக்கணும். அவன் அப்போ அப்படி சொல்லணுமானா ஷி ஹாஸ் டு பி பொலைட். அவன் இன்னும் கொஞ்சம் பங்க்சுவலாக இருக்கணும். ஹி ஹாஸ் டு பி பங்க்சுவல். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய சொல்லலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி. சரி, இப்போ நம்ம இந்த ஹாவ் டு பி, ஹாஸ் டு பி அண்ட் ஹேட் டு பியோட செகண்ட் யூசேஜ் பார்க்கலாம். இந்த இடத்துல இது என்ன மாதிரி அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னா, இந்த வேலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஹாவ் டு பி, ஹாஸ் டு பி அண்ட் ஹேட் டு பியை யூஸ் பண்ணுவோம். அதாவது பாசிவ் வாய்ஸ்ல. பட் தமிழில் பேசுகிறப்போ நம்ம ஜென்ரலாக செய்யப்பட வேண்டும், கார் கழுவப்பட வேண்டும், வீடு டெக்கரேட் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை இல்லையா? அப்போ இதை நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு வேலையை யார் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லாமல்
இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு மட்டும் சொல்றப்போ நாம இந்த have to be, has to be and had to be யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்பவே 2 விதமாகவும் ஃபஸ்ட்டு சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம have to be, has to be and had to be நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் இதே அர்த்தத்தில் நாம் வந்து are to be, am to be, is to be, past tenseல was to be, were to be நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம be to அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம், ஞாபகம் இருக்கா? ஸோ நீங்கள் பார்க்கலன்னா அதையும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுக்கும் ஒரு சட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு பாரு, இதை நீ கண்டிப்பாக இதை செஞ்சுருக்கணும், இந்த வேலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு இந்த have to be, has to be, had to be யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை செய்யணும் அப்படின்னு மைல்டாக சொல்கிறதா இருந்தால் இந்த be to வச்சு are to be, am to be, is to be யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப ரெண்டத்தையுமே அப்படியே பார்த்துட்டே வரலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல to beன்னு இருக்குது, இந்த வேலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு இருக்குது. ஸோ வேலையை செய்கிறதுனா கண்டிப்பாக ஒரு வேர்ப் வந்துடும் அந்த இடத்துல. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த யூசேஜில் பார்த்தீங்களான்னா அப்ஜெக்டிவ், பிளேஸு, டைம் தான் இருந்துச்சு. அதனால நம்ம வேர்புன்னு ஒன்று பார்க்கவே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்களான்னா இந்த வேலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு வரும். பி பக்கத்தில் நம்ம எப்போவுமே வேர்போடைய தேர்ட் ஃபார்மை தான் போடணும். அதனால to be + V3 இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். காரை கழுவ வேண்டும். அப்பா சொல்லப்பாரு காரை வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். யார் வாஷ் பண்ணணும்னு சொல்ல மாட்டார். நான் காரை வாஷ் பண்ணணும், நீ காரை வாஷ் பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்லலை. காரை வாஷ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சொல்கிறப்போ யார் என்று சொல்லாமல் என்ன வேலை செய்யணும்னு மட்டும் சொல்கிறப்போ நம்ம வந்து have to be, has to be and had to be யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் காரை கழுவ வேண்டும்னு சொன்னாலும் சரி, கார் கழுவப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் லென்த்தியாக சொன்னாலும் சரி, ஒரே சென்டென்ஸ் தான். ஸோ வழக்கமான ஃபார்மட் இங்கே இருக்குது. இதையும் நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல எதை பற்றி பேசுகிறோம்? காரை பற்றி. த கார் சிங்குலர். அப்போ என்ன பண்ணணும்? has to be + V3. இந்த இடத்துல verb என்னது? வாஷ் பண்ணுறது. ஸோ வாஷோடைய தேர்ட் ஃபார்ம் washed. The car has to be washed. The car has to be washed. இப்போ இதையே நீங்கள் கொஞ்சம் லைட்டாக மைல்டாக சொல்லணுமானா காருன்றது சிங்குலர் இல்லையா? அப்போ அதுக்கான பி verb is. அப்போ the car is to be washed அப்படியே நம்ம சொல்லலாம். ஸோ ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. காலைல 10 மணிக்குள்ள இந்த மெசேஜை எல்லாருக்கும் அனுப்பணும். இப்படி தான் நம்ம சொல்லுவோம். நீங்கள் பாசிவ் வாய்ஸ் மாதிரி இதை கரெக்டாக சொல்லணும்னு நினச்சிங்களான்னா காலை 10 மணிக்குள் இந்த மெசேஜ் அனைவருக்கும் அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அந்த மாதிரி நம்ம ஸ்போக்கனில் சொல்ல மாட்டோம். காலைல 10 மணிக்கு இந்த மெசேஜை எல்லாருக்கும் அனுப்பணும். இந்த இடத்துல யார் அனுப்பணும்னு இல்லை. அப்போது இதை வந்து நம்ம have to be, has to be வச்சு சொல்லணும். இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இந்த மெசேஜை 10 மணிக்குள் அனுப்பணும் அப்படின்னா I have to send this message before 10 o'clock. by 10 o'clock அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த இடத்துல யார் அனுப்பணும்னு சொல்லலை. அதனால தான் have to be, has to be and had to be வச்சு சொல்கிற போகிறோம். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல த மெசேஜ் அதுதான் சப்ஜெக்ட் இல்லையா? சிங்குலர். அதனால has to be. அனுப்புறது தான் verb. அதனால send அதோடைய தேர்ட் ஃபார்ம் sent. The message has to be sent. யாருக்கு? எல்லாருக்கும். to all. எப்போ? before 10 o'clock இல்லை by 10 o'clock எப்படி வேணா சொல்லுங்க. So the message has to be sent to all before 10 o'clock. இப்போ இதே எக்ஸாம்பிளை நம்ம வந்து is to வச்சு நம்ம சொல்லலாம். சிங்குலர் அப்படின்றதுனால இந்த மெசேஜ் is to be sent to all before 10 o'clock அப்படியே நம்ம சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனை நம்ம ஃபில் பண்ணணும். அது எப்படி சொல்லுவோம்? அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். நான் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஐ ஹாவ் டு ஃபில் அவுட் திஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது இந்த இடத்துல யாரெல்லாம் போடலை, அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் போட்டிருக்கு. இல்லைனா நீங்கள் பாசிவ் வாய்ஸில் சொல்கிறப்ப இந்த அப்ளிகேஷன் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிளை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, ஸோ விண்ணப்பம் அப்படின்னு இருக்காதான் சப்ஜெக்ட். த அப்ளிகேஷன் சிங்குலர். அதனால has to be. ஃபில் பண்ணணும் இல்லையா? அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதை நம்ம வந்து ஃபில் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால இதை has to be filled out அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ the application has to be filled out. இல்லைனா be verb வச்சு சொல்கிறதா இருந்தால் the application is to be filled out அப்படியே நம்ம சொல்லலாம்.
இது ஸ்ட்ராங்கா சொல்றது, இது கொஞ்சம் மைல்டா சொல்றது. அவ்வளோதான். நெறைய கையில புக்ஸ்லாம் வச்சிருக்கியே என்ன அப்படின்னு கேட்டா, இந்த புக்ஸ் எல்லாம் லைப்ரரில ரிட்டர்ன் பண்ணணும். இந்த புத்தகங்களை லைப்ரரியில் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இல்ல திருப்பி தரப்பட வேண்டும். எப்படி சொல்றதா இருந்தாலும் சரி. ஸோ இந்த இடத்துல யாரு திருப்பி தரணும் அப்படின்னு போடல. அதனால சப்ஜெக்ட் இல்லாம என்ன வேலை நடக்குதுன்னு மட்டும் சொல்றப்ப தான் நம்ம இந்த ஹேவ் டு பி, ஹேஸ் டு பி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த புத்தகங்கள் அப்படின்னு ப்ளூரல்ல இருக்கு. அதனால தீஸ் புக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். தீஸ் புக்ஸ். ஒரு புக்குனா திஸ் புக்குன்னு நம்ம சொல்லலாம். நிறைய இருக்கிறப்போ தீஸ் புக்ஸ். ப்ளூரல் அப்படின்றதுனால ஹேவ் டு பி. இந்த இடத்துல வேர்ப் வந்து திருப்பி தர்றது, ரிட்டர்ன் பண்றது. அதனால ஹேவ் டு பி ரிட்டர்ன்ட். எங்க ரிட்டர்ன் பண்ணணும்? டு த லைப்ரரி. லைப்ரரிக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ டு த லைப்ரரி. These books have to be returned to the library. These books have to be returned to the library. இப்போ ஒருவேளை இதை நீங்க வந்து பி verb வச்சு சொல்றதா இருந்தா ப்ளூரல்ல இருக்கு இல்லையா? அப்ப நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். இப்போ these books are to be returned to the library அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதுதான். இப்போ இங்க 3 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இருக்கு. நீங்க ட்ரை பண்றதுக்கு. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னா பாரு மெனுவை ஃபைனலைஸ் பண்ணணும். ஹாலை டெக்கரேட் பண்ணணும். எல்லாரையும் இன்வைட் பண்ணணும். இதையெல்லாம் எப்படி சொல்றது? இதுதான் நீங்க ட்ரை பண்ண போறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய ஆன்சரை நீங்க அடுத்து செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய ஆன்சர்ஸை செக் பண்ணலாம். The menu singular இல்லையா? The menu has to be finalized. The hall singular. The hall has to be decorated. எல்லாரையும் சொல்லியிருக்கோம். எவ்ரிஒன். எவ்ரிஒன்ங்கிற வார்த்தை சிங்குலர் தான். அதனால எவ்ரிஒன் has to be invited. Everyone has to be invited. ஸோ இந்த வீடியோவில் நாம் ஹாவ் டு பி, ஹேஸ் டு பி அண்ட் ஹேட் டு பி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.